வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 20th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள். இந்த திட்டம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 19th ஆகஸ்ட் 2025. இதோட எய்ம் என்னன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அமாங் எக்ஸ் சர்வீஸ்மேன். அப்படின்னா முன்னாள் ராணுவர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சுய தொழிலை வந்து ஊக்குவிப்பதற்காக தொடங்கின திட்டம் தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன். இது வந்து இந்தியா வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. இத வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல சமுத்ரா மந்தன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த நேஷனல் டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன. இதோட மிஷன் என்ன அப்படின்னா டு பூஸ்ட் த செல்ஃப் ரிலையன்ஸ். இதோட எய்ம் என்ன அப்படின்னா டு எக்ஸ்ப்ளோர் ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ் beneath ஓஷன்ஸ். அப்படின்னா கடலுக்கு அடியில வந்து எண்ணெய் அப்புறம் இந்த கேஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் வந்து இந்த மிஷனை வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சபாசர். Name the AI tool to generate minutes of கிராம சபா மீட்டிங்ஸ். அந்த டூல் பேர் என்ன அப்படின்னா சபாசர். ஃபர்ஸ்ட் வந்து எங்க இந்த சபாசரை வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா திரிபுரால. நெக்ஸ்ட் வந்து கிசான் கல்யாண் யோஜனா ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 2020ல. இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ₹6,000 ஆனுவலி. அப்படின்னா விவசாயிங்களுக்கு வருஷத்துக்கு 6,000 கொடுக்கிறது. அதுதான் வந்து இந்த கிசான் கல்யாண் யோஜனாவோட எய்ம். இதுல யார் யார் வரமாட்டாங்க அப்படின்னா, எந்தெந்த ஃபார்மர்ஸ் வரமாட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல அப்புறம் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் இதுல வரமாட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 1,700 crores was transferred to 85 lakhs farmers in மத்திய பிரதேஷ் அண்டர் தி ஸ்கீம். மத்திய பிரதேஷ்ல வந்து 85 lakhs ஃபார்மர்ஸ்க்கு வந்து 1,700 crores வந்து இந்த கிசான் கல்யாண் யோஜனா மூலமா இது பண்ணியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சோலார் பிவி மாடியூல். சோலார் பிவி மாடியூல் வந்து ஆஹ் இந்தியா வந்து 2025ல 100 ஜிகாவாட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த சோலார் பிவி மாடியூல் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது எப்போன்னா இன் 2021ல வித் 8.2 ஜிகாவாட் கெப்பாசிட்டியோட. இவங்க என்ன இன்னும் எய்ம் வச்சிருக்காங்க அப்படின்னா 2030ல 500 ஜிகாவாட் ஃபியூயல் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எய்ம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் இஸ் இன் இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்னா கேரளா. எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது கேரளா வந்து ஒரு டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 21st ஆகஸ்ட் 2025ல. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். இந்த ஸ்கீம் வந்து ஒரு ரூரல் ஹவுசிங் ஸ்கீம் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஹவுசிங் ஃபார் ஆல். இது எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா 2029 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பயோடிகிரேடபிள் பேக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பயோடிகிரேடபிள் பேக்ஸ் வந்து ட்ரெயின்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ட்ரெயின்ல அப்படின்னா எந்த ரயில்வே ஜோன்ல அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வே ஜோன்ல. இது இனிஷியேட் பண்ணது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 2025ல. இந்த பயோ பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து யாரு ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுஹாத்தி. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து LB-1 அப்படிங்கிற ஒரு வைரஸ் பத்தி. இந்த வைரஸ் வந்து ஒரு ஜெயின்ட் வைரஸ், ஓகேவா. இது வந்து எங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஹவாயில. இதோட டெய்ல், இந்த வைரஸோட டெய்ல் வந்து 2.3 மைக்ரான்ஸ் லாங்கர், பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைரஸ் எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா மீசோ மிமி விரிடே இந்த ஃபேமிலியோட சேர்ந்தது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்பேஸ் லேப் பத்தி பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் லேப் வந்து ISROவும் உசாகன் ஃபவுண்டேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அம் மெலூகாங்கிற சாரி மெக்குச்சா மெச்சூகா அருணாச்சல் பிரதேஷ்ல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் லேபுக்கு வந்து பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அசாங்
வாங்சக் சோனா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. யார இன்ஸ்பயர் பண்ணி இந்த பேர் வச்சிருக்காங்கன்னா, ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் யாரு அப்படின்னா, பசாங் சோனா. இவர இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஸ்பேஸ் லேப்க்கு வந்து பசாங் வாங்சக் சோனா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்டி ட்ரைசோலோடைஸ் கேட்டோகேலினா. இது வந்து ஒரு ரேர் மோத் இன் வெஸ்டர்ன் காட்ஸ்ல. மோத் அப்டின்னா நமக்கு தெரியும் வண்டு அப்டின்னு சொல்ட்டு. இது அதிகமா எங்க இருக்கும் அப்டின்னா, நார்த் ஈஸ்ட் ஏஷியால. ஆனா இப்ப எங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, சூலனூர் பீ ஃபால்ஸ் சாங்க்சுரி இன் கேரளால டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஃபேமிலிய சார்ந்தது அப்டின்னா, நாக்டிவைடே அப்டிங்கிற ஃபேமிலிய சார்ந்தது. இந்த ஆன்டி ட்ரைசோலோய்டஸ் கேட்டோகேலினா அப்டிங்கிற வண்டு. இந்த குயிஸ்க்கு வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே என்னைக்கு அப்டின்னு சொல்ட்டு, அப்புறம் இந்த வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டேவோட தீம் என்ன அப்டின்னு சொல்ட்டு, ஆ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.